மேலூர் தொகுதிக்கு இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படலை. மேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால அந்த தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்னு பார்க்குறோன்னா அதிமுக கொஞ்சம் அதிக பலம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கிறது மதுரை மேலூரை பொறுத்த வரைக்கும். காங்கிரஸ் கட்சி இன்னும் அந்த ஒரு தொகுதிக்கு வேட்பாளரை இன்னும் அறிவிக்கலை. ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இருக்குது. ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் லேட்டாக, குறிப்பாக மாநில அரசியல் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லேட்டாக கொடுக்கறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை பிற கட்சிகள்லாம் ஒரு பக்கம் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் களத்துக்கு போகிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது இப்போ வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் பட்டியலையும் ஏன் ஒரு தொகுதி இன்னும் அறிவிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரிய வர வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை இன்று இரவோ இல்லை நாளைக்குள்ளாகவோ இந்த மேலூர் தொகுதியிலும் யார் களமிறக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வந்து திரு GK.M. தமிழ்குமரன் அவர்கள் பென்னாகரம் தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திரு GK மணி அவருடைய மகன் அப்படின்னு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம பார்க்குறோம் அதிமுக தரப்பில் எப்படி இருக்குது அந்த பக்கத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. தொடர்ந்து இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜீவ சகாப்தன். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஜீவா. இப்போ காங்கிரஸ் உடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. ஏறத்தாழ கடந்த முறை இருந்த அதே முகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஜெயிச்சவங்களுக்கு திரும்பவும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு பக்கம் மேலூரில் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படலை, டைம் ஆயிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த வேட்பாளர் பட்டியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பட்டியலுக்கு தான் அவங்க இவ்வளவு நாள் ஆக்கியிருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன மாற்றம் வந்திருக்கு? கருமாணிக்கம் திருவாடனையில நிப்பாருங்கிறது பச்சை குழந்தை கூட தெரியும். அது பாரம்பரியமா அவங்க அப்பா பையன் எல்லாருமே அங்க நின்று ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு சேஞ்சோ அல்லது அவரது ஆதரவாளர் மாதிரி யாரையாவது நிப்பாட்டிட்டு இவரதும் தொகுதி மாறி இருக்காரா? அங்க மாங்குடி நிப்பாருங்கிறது எல்லோருக்குமே தெரியும். சிவகங்கை பகுதியில என்ன சேஞ்சஸ், என்ன ஏதாவது புதுமுகம் கொண்டு வந்திருக்கீங்களா? தொகுதிகள்ல ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்களா? வாரிசுகள் வழக்கமா நிக்கிறதுக்கு ஏதாவது மாற்றம் செஞ்சிருக்கீங்களா? ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வ பெருந்தகை நிப்பாரு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். திமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ இப்ப இவங்க ஏன் கோவை வடக்குல வானதி நிக்கிறாங்க, எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதானா சொல்ல முடியாது. அது கட்சியோட வெற்றிக்காக யோசிக்கிறாங்க. நைனா நாயந்தன் மாறி இருக்காரு, அது நமக்கு ஏன் அந்த தொகுதியே அவங்களுக்கு கிடைக்காம அங்கிட்ட வந்திருக்கு, அவங்க மாறி இருக்கிறாங்க. அது எல்லா கட்சியிலுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இதுல ஏன் இதுதான் தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். கருமாணிக்கத்தையும் மாங்குடியையும் செல்வ பெருந்தகையும் திருப்பி வேளச்சேரில அதே அகநடி சின்ன அவர் மாறுவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல கூட மாற்றம் வரல. எதுக்கு இதுல இவ்வளவு நாள், இவ்வளவு டிலே, இவ்வளவு பில்டப்? என்ன பிரச்சனை? இதே ஆட்கள் திருப்பி வந்திருக்காங்கன்னா இந்த ஆட்கள் வரக்கூடாதுன்னு ஃபைட் நடந்திருக்கு. இந்த 27 பேர்ல 27 பேரும் வரக்கூடாதுன்னு சொல்லி தானே சார் ஃபைட் நடந்திருக்கு. அப்ப ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இவ்வளவு லேட் ஆக்குறாங்கன்னா அப்ப கட்சி எவ்வளவு பலவீனமான கட்டமைப்போட இருக்குன்னு பாருங்க. இவங்க வரக்கூடாதுன்னு போராடி இருக்கிறாங்க, வேற ஆட்கள் வரணும்னு கேட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப வந்து இதுல எக்ஸ்ட்ரா வந்து கிரீஷ் ஜோடங்கர் கூட முன்னாடி எல்லாம் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல குறிப்பிட்டிருந்தாரு புதுமுகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்னு. அந்த கான்வர்சேஷன், அது சம்பந்தமான விவாதங்கள் கூட போயிருக்கலாம் இல்லையா? போயிருக்கலாம். ஆனா ரிசல்ட் என்ன? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அந்த செல்லகுமார் கிருஷ்ணகிரினா செல்லகுமார் மனப்பாடமா தெரியும் இந்தந்த தொகுதி இவங்க தான். என்ன விஜயதாரணி இப்ப அவங்கள்ட்ட இல்ல, அதனால அந்த பேரை அவங்களால சேர்க்க முடியல. விளவங்கொடுனாலே விஜயதாரணின்னு போட்டு பழகிட்டோம் நம்ம. இப்ப அது இல்லாம பாஜகவுக்கு போயிட்டாங்க. அதனால அவங்க பாஜக இப்பயும் விளவங்கொடுல பாஜக அவங்க நிக்கிறாங்க. ஆமா, அவங்கதான் களமிறங்குறாங்க. எதிர்த்து யாரோ குமாரோ யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க. கன்னியாகுமரி அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஹோல்டு தான். பிஜேபியும் அதுல மோதி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுல சுவாரஸ்யமான விஷயம் கன்னியாகுமரி எப்படி தரப்போகுதுங்கிறது தான். சரி, இதுல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பெருசா இல்ல, ஏன் இதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு, இதெல்லாம் ஒரு கேள்வி எழுந்தாலுமே அந்தந்த பகுதியில ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆட்களை தான் திரும்ப களமிறங்குறாங்க போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் தானே அது. அது பாசிட்டிவான விஷயம் தான். ஆனா வந்து இப்ப மேலூர்ல இவங்க இது பண்ணலாது, சங்கரங்கோயில் நிறைய தொகுதிகள்ல இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. அதாவது அந்த தொகுதிகள்லாம் இதை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இவங்க டோட்டல் அலையன்ஸ்ல இப்ப சங்கரங்கோயில டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இப்ப வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இல்ல, தனியா நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து இப்ப தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு கணிசமா இருக்கு சங்கரங்கோயில்ல. இப்ப திமுக வேட்பாளர்கள்லாம் இந்த நேரத்தை வந்து நின்னாங்கன்னா ஏடிஎம்கேனுடைய செல்வாக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த விஷயத்த உடனே ஃபேஸ் பண்ண முடியும்.
ஏன்னா அந்த தொகுதியில வேலை பார்த்து பழகினவங்க. இப்ப காங்கிரஸ் அங்க இதுக்கு முன்னாடி பெரிய லெவல்ல பழக்கம் இல்லாத பகுதி. இத வந்து அவங்க எப்படி ஒரு ஏடிஎம்கே பெல்ட்டை எதிர்கொள்வாங்க? அம்பா சமுத்திரத்துல எசகி சுப்பையாவை எதிர்கொண்டு பழக்கப்பட்டவர் ஆவுடியப்பன். அப்படி இருந்துமே எசகி சுப்பையா ஜெயிச்சிருவாரு ஏடிஎம்கேல. ஆவுடியப்பனே தொகுதி மாறி போனாருன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பகுதியில இப்ப நீங்க காங்கிரஸ் நாங்க இறங்குறோம்னு இறங்குறீங்க. அப்ப இந்த மாதிரியான நீக்கு போக்கு, ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள், சாதுரியங்கள், இந்த மாதிரியான பவர் பாலிடிக்ஸ் இதுல நீங்க எப்படி அந்த மாதிரி புது தொகுதிகள்ல கலங்காண்வீங்க? அது ஒட்டுமொத்தமா டிஎம்கே அலைன்ஸுக்கு கூட்டணிக்கு வந்து பின்னடைவு தானே இந்த ரிஸ்க் எல்லாம். அதுதான் சொல்றேன். இது கடைசியில இப்ப டைம் ஆகி என்ன அதே தானே. இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா வேலையாவது பார்க்கலாம்ல. போராடம்லாம் அவங்க டிஎம்கே வந்து கைக்கு ஓட்டு போடுங்கன்னு வராரு வேட்பாளர் பேரை சொல்லாம. அங்க அண்ணாமலை வெர்சஸ் நயினார் ஓடுது, அண்ணாமலை வெர்சஸ் இபிஎஸ் ஓடுது. இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனை மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்து சொல்றாரு, ஜோதிமணி ஒரு கருத்து சொல்றாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி நடுவுல ஒரு ட்வீட் போடுறாரு. இல்ல அவங்க இதையே வந்து பர்ச்சேஸ் பண்ண தொகுதிகள்னு ஜோதிமணி எல்லாம் சொல்றாங்க. இவ பாமக அந்த விவரம் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே எனக்கு ஒண்ணுமா இந்த இது வந்து காங்கிரஸ் கட்சியில ஒன்னும் ஒரு பெரிய விஷயமா பாக்குற அளவுக்கு ஒரு விஷயமா நான் பாக்கல. அப்புறம் ஏன் மேலூர் லேட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மேலூர்ல வந்து அதிமுக அதிக முறை ஜெயிச்சிருக்கு அப்படின்னாலுமே காங்கிரஸும் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஏன் மேலூர்ல லேட் ஆகுது? காங்கிரஸ் கக்கன் 67 ஜெயிச்ச தொகுதி அது. கக்கன் வந்து ஜெயிச்ச தொகுதி அது. காங்கிரஸ்க்கான பெல்ட் தான். காங்கிரஸ் பெல்ட் தான் ஏடிஎம்கே அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணுச்சு. ஆனா இப்ப அந்த நிலை இல்லைங்க. இப்ப அதான் சொல்றேனே, அவங்க பெல்ட்டே அவங்க இழக்கிறாங்க. மேலூர் மாதிரியான பகுதியவே அவங்க வந்து இழக்கிறாங்க. இங்க திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாமே காங்கிரஸ் கோட்டை தாங்க. 89ல மூப்பனார் தனிச்சு நிக்கும் போது ஜெயிச்ச பகுதிகளுங்க அதெல்லாம். தனிச்சு யாரு இல்லாமலே ஜெயிச்சிச்சுங்க காங்கிரஸ். 89 நான் 67க்கு முன்னாடி சொல்லல. இப்ப 1989ல ஜெயிச்சாங்க. அப்படியான ஹோல்ட் எல்லாம் இருந்திருக்கு. நீங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையங்க. 89ல 21% வாங்கின காங்கிரஸ் கட்சி 2014ல 4% தானே வாங்குச்சு. ஒரு 10% வாங்கினா கூட பரவாயில்லையே. அப்ப எல்லாமே ஹோல்டு இது எல்லாம் கான்செப்ட் போயிடுச்சுங்க. அருணாச்சலம் மாதிரி தலைவர்கள் தென்காசியில இருந்தாங்க. இப்ப அதுக்கப்புறம் யார் இருக்கிறா? அருணாச்சலம் மாதிரி தலைவர்கள் யார் இருக்கிறா? மூப்பனார் மாதிரி தலைவர்கள் யாரு இருக்கிறாங்க? ஏதோ காரைக்குடி பக்கம் அந்த கருமாணிக்கம், அந்த மாங்குடி, இவரு KR ராமசாமின்னு கொஞ்சம் பேர் அந்த பழைய பெல்ட் அந்த ஹோல்டு அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அங்க அந்த கிருஷ்ணசாமி வண்டியார் மாதிரி ஆட்கள் தஞ்சாவூர் பக்கம் கொஞ்சம் பேர் அந்த கான்செப்ட் குரூப் வந்து இருக்கிறாங்க. ஓரளவுக்கு இமேஜ்ங்கிற கான்செப்ட்ல இருக்கிறாங்க. அதை தாண்டி பெருசா இல்லையே. இன்னைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கான்செப்ட் கூட அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் டெவலப் ஆகலையே. சீனியர்ஸ் பல பேர் மறைஞ்சிட்டாங்க. அவங்களோட தொடர்ச்சி எதுவுமே இல்லையே. தென்காசியில சட்டநாத கரையாளர், செண்பகம் கரையாளர்லாம் பெரிய ஃபேமிலிங்க. இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலையே. அவங்க கான்செப்ட் தொடரலையே. காங்கிரஸ் காமராஜருக்கு இது முதலமைச்சர் ஆனவனே கமிட்டி தலைவரானவர் சட்டநாத கரையாளர். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில அவரை பத்தின யாராவது பேசுறாங்களா? சத்தியமூர்த்தி பவன்ல மட்டும் ஒரு போட்டோ இருக்கு. அதனால கட்சி வந்து காணாம போய்கிட்டு இருக்குல்ல. நீங்க சொன்ன மாதிரி மேலூர்லயே கேண்டிடேட் போட முடியல. சம்மந்தம் இல்லாம சங்கரங்கோயிலையும் அம்பா சமுத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில பார்த்தா ரிசல்ட் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியான தலைவர்களும் அதே முகங்கள் தான். இதுக்கு எதுக்கு இவ்வளவு நாள் தெரியல. பாப்போம். அறிவிச்சிட்டாங்க, இனி அவங்க எப்படி செயல்படுவாங்கிறத பாக்கணும். நன்றி திரு ஜீவசகாப்தன். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இப்போ காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு பார்க்குறோம். இப்போ ஈரோடு கிழக்கில் திரு கோபிநாத் பழனியப்பன், அதே போல் கவுண்டம்பாளையத்தில் சூரிய பிரகாஷ், ஊட்டி தொகுதியில் ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் களமிறங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மொத்தம் 28 தொகுதிகளில் காங்கிரஸ் இந்த வாட்டி களமிறங்குது. அதில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டாச்சு. வழக்கம் போல் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இப்பயும் களம் இறங்குறார். நாங்குநேரியில் திரு ரூபி மனோகரன், வேளச்சேரியில் திரும்பவும் ஹசன் மௌலானா, பெண்ணாகரத்தில் பார்க்குறோம் இந்த வாட்டி GKM தமிழ்குமரன், திரு GK மணி அவர்களுடைய மகன் இந்த வாட்டி பெண்ணாகரத்தில் களமிறங்குறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே போல் அடுத்து நம்ம பார்க்குறோம் பொன்னேரி தனி தொகுதியில் துரை சந்திரசேகர், அதே போல் சோளிங்கல்ல முனிரத்னம், அம்பையில் VP துரை, அறந்தாங்கியில் ராமச்சந்திரன், ஏறத்தாழ முக்கியமாக கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதே மாதிரியான தொகுதிகள், தொகுதிக்கு பரிச்சயமான முகங்கள் இப்படியே தான் களமிறங்குறாங்க. அப்படிங்கும்போது ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது நிறைய ஆலோசனை நடந்தது. நேற்று கூட இரவு
டெல்லியில் இது தொடர்பான முக்கியமான ஆலோசனை நடந்தது. இதுக்கு நடுவில் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நிறைய விமர்சனங்கள் எழுந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் சொன்னதாகட்டும், அதே போல திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கடந்த சில நாட்களாக அவருடைய பதிவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இவ்வளவு இழுபறி, அப்போ எல்லாமே புது நேம்ஸாக தான் இருக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆனால் வழக்கம் போல இருக்கக்கூடிய ஒரு பெயர் பட்டியல் தான் இந்த வேட்பாளர்களாக இப்போ களமிறங்குறாங்க. அப்படிங்கும்போது ஏன் இந்த தாமதம்? இதுக்கு இன்னும் சீக்கிரமாகவே போய் மக்களை சந்திக்கலாமே, இன்னும் சீக்கிரமாக நிறைய தேர்தலில் வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடலாமே, இது போன்ற கேள்விகள் தான் அரசியல் மட்டத்தில் எழும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எனிவேஸ், இப்போ காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு தேர்தல் களம் போகுது அப்படிங்கிறத இது மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. இப்போ 6ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு கடைசி நாள். இப்போ வேட்பாளர்கள் எல்லாமே அறிவிக்கப்பட்டாச்சு, மேலூரை தவிர்த்து. ஸோ ஏறக்குறைய இது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய களச்சூழலாக இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.